ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழினி சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், பிரியாணி மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம், கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. அப்புறம் பார்த்திங்கன்னா புதினா, வெங்காயம், தக்காளி, தயிர், பச்சை மிளகாய், எண்ணெய், நெய், உப்பு தேவையான அளவு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரியாணி செய்யறதுக்கான தேவையான பொருட்கள். அரிசி 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன், 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அப்போ தான் பிரியாணி ஈக்குவலாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பிரியாணி பாத்திரத்தை கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் டேஸ்ட்டுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய். புதினா நல்லா வதங்கணும். எண்ணெயிலே நல்லா வதங்கும் போது என்ன ஆகுதுன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ புதினா இந்த அளவுக்கு வதங்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெங்காயம் நான் சொன்னேன் இல்லைங்களா, 7 வெங்காயம் எடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட்டிக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கிறோம். நல்லா கோல்டன் கலரில் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். அப்போதான் சாப்பாடு டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கும்போது நாம் இப்போ அரிசி அளந்து போட்டுப்போம். நான் இந்தியா கேட் அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். 1 2 3 4 தான் 4 டம்ளர் அரிசி இப்போது 1 கிலோ பிரியாணிக்கு 4 டம்ளர் அரிசி நம்ம அளந்து வச்சுருக்கோம்.
இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். நல்லா ஒரு 3 டைம் என்ன பண்ணணும்னா அரிசியை கழுவிக்கணும். அதை போட்டு நல்லா உடையிற மாதிரிலாம் கழுவக்கூடாது. நான் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா அரிசியில் இந்த சுட தண்ணி எடுத்து ஊற்றும் போது அரிசி கொஞ்சம் லென்த்தாக நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இப்போ வதங்கியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் 100 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நல்லா கலரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு நாம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி இன்னும் வதங்கலை. அதனால் 2 சைடும் கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு வெந்திருக்கு. தக்காளி நல்லாவே வதங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். திரும்பவும் மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். தக்காளி இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கணும். மசாலா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலாக்கு ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் இதை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு மசாலா எண்ணெயிலே வதங்கணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா மசாலா கறி பிடிச்சிடும். இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்கின்னோட தான் எடுத்துருக்கேன் சிக்கன். சில பேர் ஸ்கின்லெஸ்ஸாக சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த மாதிரி செஞ்சாலும் பிடிக்கும். இப்போ நல்லா கிளறி நம்ம
இந்த கறிக்கு தேவையான உப்பு இப்படி வதக்கும் போது உப்புனுடைய அளவு வந்து இந்த கறியில் இறங்கும். கொஞ்ச நேரம் வந்து கறி வந்து நம்ம இப்போ மூடி போட்டு வச்சுக்கணும். இப்போ வந்து இந்த தண்ணி சூடான தண்ணியை வந்து என்ன பண்ணணும்னா சூடான தண்ணியில் இந்த அரிசி எடுத்து கொட்டிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு அரிசியை வந்து உடையாமல் இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு நாம் இப்போ மூடிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த ஸ்டேஜில் வந்து நாம் இப்போது தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 200 கிராம் தயிர் எடுத்துருக்கேன். இப்போ வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். தயிரும் அந்த கறியும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வேகணும். இப்போ வந்து நான் வந்து 4 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. அப்போது 4 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி வந்து நம்ம இப்போது ஊற்றிப்போம். இது வந்து 1/2 டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து சிக்கன் வேகணும் இல்லையா, அதுக்காக வந்து நான் இதை வந்து ஊற்றிடுறேன். இப்போ வந்து இந்த தண்ணியை நம்ம சுட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் வந்து இப்போ வெந்திருக்கு, எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் வந்து நல்லா வேகட்டும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து நம்ம அரிசியை வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து இப்போ நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். நம்ம வந்து இப்படியே எல்லாமே வடிகட்ட முடியாது. அதனால் வந்து இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நம்ம ஃபுல்லாக வந்து வடிகட்டிக்கலாம். ஓகே, தண்ணி வடிகட்டி போதும். இப்போ வந்து தண்ணி வடிகட்டியாச்சு, நல்லா வடிஞ்சிருச்சு. இதை வந்து மாற்றிக்கலாம். இப்போ நமக்கு மசாலா எப்படி வெந்திருக்கு, கறியும் எப்படி வந்து வெந்திருக்குன்னு பார்க்கலாம். கறி வந்து நல்லாவே வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நாம் இப்போ அரிசியை ஆட் பண்ணிக்க போகிறோம். வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருந்த இந்த அரிசி என்ன பண்ணுறோம், இதில் போட்டுக்கிறோம்.
அரிசியை வந்து நம்ம வந்து மெதுவாக தான் கிளறி விடணும். ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும். நம்ம பாட்டுக்கு போட்டு வேகமாக கிளறி விடக்கூடாது. இந்த அளவுக்கு அரிசியை கிளறி விட்டு கொஞ்சம் நேரம் சிம்மிலேயே வைக்கணும். இப்போ வந்து இந்த தண்ணி சூடாக இருக்கு இல்லையா, இந்த தண்ணியை எடுத்து நாம் ஊற்றிக்கலாம். அளந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி விட்டு இந்த தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வந்து வேக வைக்கணும், அரிசியை வேக வைக்கணும். தம்மு போடும்போது சிம் பண்ணிவிட்டு தம்மு போட வேண்டியதுதான். உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு வந்து இல்லை, என்னோட உப்பு வந்து நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து உப்பு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையான அளவு வந்து போட்டுக்கணும். இப்போ வந்து நம்ம மூடி வந்து நம்ம போடக்கூடாது. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நாம் வந்து ரைஸை வந்து வேக வைக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து தம்மு போட்டுக்கலாம். அரிசியும் தண்ணியும் வந்து ஈக்குவலாக வரும்போது நம்ம தம்மு வந்து போட்டுக்கணும். இது மேலே வந்து நான் வந்து ஒரு லெமன் வந்து சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அப்படியே மேலே ஊற்றிட்டு மூடி போட்டு நம்ம தம் போட்டுக்கணும். இப்போ வந்து ஃப்ளேமு வந்து நம்ம சிம்மில் வச்சுட்டு அது மேலே வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுப்போம். இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து சிம்மிலேயே வந்து தம் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 20 மினிட்ஸ் வந்து நம்ம தம்மு போட்டிருக்கோம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. தம்மு எப்படி ஆயிருக்குன்ட்டு பிரியாணியை நமக்கு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி எப்படி தம் ஆயிருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பிரியாணி வந்து நல்லாவே தம் ஆயிருக்கு பாருங்க. நல்லாவே வந்து பிரியாணி தம் ஆயிருக்கு. இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.